ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கடவுளுடைய உண்மையான வார்த்தைகள். தியான வசனம் யோவான் அதிகாரம் 8 வசனம் 32. உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களிடத்திலிருந்து புறப்படுகின்ற சத்திய வார்த்தை ஒரு மனிதனை இறைவனிடமாக திருப்புவது எவ்வளவு வியப்பாய் இருக்கின்றது. ஆம், அடிமைத்தனத்தில் வாழுகின்ற அனைவரையும் சத்தியம் விடுவிக்கும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருக்க வேண்டுமென்று விவிலியம் கூறுகின்றது. சத்தியம் என்னும் கச்சை என்பது ஆவியின் வாள் ஆகும். சாத்தானுடைய சகல துரைத்தனங்களையும் எதிர்த்து போராட இறைவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் என்னும் வாளை நாம் அவசியம் அணிந்து கொள்ள வேண்டும். இறை மனிதர் ஒருவர் கண்ணாடி தொழிற்சாலையை பார்வையிட்டார். எரிகின்ற சூளையிலே உருகிய கண்ணாடியை திரவமாக பார்ப்பது பரவசமாக இருந்தது. ஒரு மனிதன் ஊதுகுழலை வைத்து ஊத கவர்ச்சிகரமான கண்ணாடி பாத்திரங்கள் உருவாகின. அந்த இறை மனிதர் கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் மெதுவாக அவரை அன்புடன் அணுகி, ஐயா, இந்த எரிகின்ற சூளையே இத்தனை பயங்கரமாக காட்சியளித்தால் நித்தியமாக எரியும் நரக அக்கினி எத்தனை பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மெதுவாக நகர்ந்தார். அந்த வார்த்தைகளோ அந்த பணியாளரது உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தன. 1 வாரம் கடந்து சென்றது. திடீரென்று ஒரு நாள் அந்த மனிதர் இறை மனிதரிடம் ஓடி வந்து, ஐயா, நீங்கள் நரகத்தை பற்றி என்னிடம் சொன்ன வார்த்தைகளினால் நான் மிகவும் பயந்து சமாதானத்தை இழந்து போயிருக்கின்றேன். எரிகின்ற சூளையை தினந்தோறும் தொழிற்சாலையில் பார்க்கும்போது நரகத்தை பற்றிய பயம் அதிகரிக்கின்றது. நான் நரகத்திற்கு போக விரும்பவில்லை, ஆகவே மோட்சத்திற்கு செல்லும் வழியை கூறுங்கள் என்று கேட்டார். அன்றே அவர் இயேசுவை தனது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, சத்தியம் விலை மதிப்பற்றது. இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். இயேசுவை அறிந்து கொள்வது என்பது ஒரு விலைமதிக்க முடியாத ஒரு செல்வத்தை நீங்கள் வைத்திருப்பதை போன்றது. இந்த உண்மையை இன்னும் அறியாத கோடிக்கணக்கான மக்கள் இவ்வுலகில் உள்ளனர். அவர்கள் கேள்விப்படாத ஒருவரை அவர்கள் எப்படி நம்புவார்கள்? யாராவது அவர்களிடம் சத்தியத்தை குறித்து கூறாமல் அவர்களால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இறைவனுடைய வார்த்தையை அறியாமல் நீங்கள் அவரை குறித்து பிரசங்கிக்க முடியாது. எனவே இறைவனுடைய வார்த்தையை படிக்க நேரம் ஒதுக்குங்கள். சத்திய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். தினமும் இந்த வார்த்தைகளை வேதத்திலிருந்து வாசித்து தியானித்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பீர்களாக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? என்னை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உமது வார்த்தையாகிய சத்தியத்தையும் உமது கட்டளைகளையும் பின்பற்ற எனக்கு உதவும். உமது விலையேறப்பெற்ற பரிசாகிய வேதத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. உமது வார்த்தையாகிய சத்தியம் என் இருதய பலகையில் எழுதப்பட்டு என்றும் அழியாததாக இருக்கட்டும். உமது சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை விடுவிக்க உதவி செய்தருளும். பாவத்திற்கு நான் அடிமைப்படாமல் உம்முடைய வீட்டிலே என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.